அண்ணாதா சொன்னாதா மாச கடைசி கையில காசு இல்ல, பசிக்குது, ஏதாவது பண்ணுங்க. என்ன இருக்கு மாச கடைசியில என்ன இருக்க போகுது? அரிசியும் பருப்பும் தான் கிடக்கு. அந்த அரிசி பருப்பையும் வச்சு கொங்கு நாடு தெரியுமா? கோயம்புத்தூர் பேமஸ் அரிசி பருப்பு சாதம் சாப்பிடுற மாதிரி இருக்கணும். ரூட்டை கொடுக்க கூடாது. கொங்கு நாட்டு தமிழ் மக்களே அதிர்ந்து போயிருவாங்க. அந்த மாதிரி இழுவையா இருக்க மக்களே வீடியோ பாட்டு நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகா, 5 பல்லு பூண்டு நல்லா கட் பண்ணிடுங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகுளுந்தம் பருப்பு, வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம், நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா, வெள்ளை பூண்டு நல்லா வதங்கட்டும். 1 கிளாஸ் அரிசிக்கு 1/4 கிளாஸ் பருப்பு, எந்த பருப்புனாலும் எடுத்துக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்ச தக்காளி, நல்லா ஒரு பிஞ்சு புளி, கல்லுப்பை போட்டு மஞ்சள் தூள், சாம்பார் தூள், மிளகாத்தூள், இழுவைக்கு தகுந்த மாதிரி மசாலா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ஊறிக்கிட்டு இருக்க அரிசி பருப்பை கொட்டி விட்டு நல்லா ஒரு கிண்டி 1 கிளாஸுக்கு 3 கிளாஸ் தண்ணியை விட்டு 3 விசில் விட்டு இறக்கி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது மல்லித்தலையை போட்டு விசிலை விட்டு இறக்குனீங்க அப்படின்னா சுவையான கொங்கு நாட்டு